இந்த மணவிழாவில் உறவினர்களாகவும் நண்பர்களாகவும் வந்து நம் வீட்டு பிள்ளைகளாக இருக்கின்ற இந்த மருத்துவர்களை வாழ்த்துகின்ற ஒரு மனமகிழ்ச்சி நாளில் உங்கள் அனைவருக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டு. நம் சமூகத்தில் படிந்து கிடக்கின்ற மூட நோய்களை அடித்து நொடுக்குகின்ற மருத்துவர்களாகவும் இவர்கள் இங்கே மணமக்களாக நிற்கிறார்கள். இங்கே நீண்ட நேரம் இந்த மணவிழா உங்களை காத்திருக்க வைக்காது. அவர்கள் இரண்டு பேரும் ஒரு வரி நீ ஒரு வரி நான், திருக்குறள் நாம் என்பதைப் போல அந்த இருவரும் திருக்குறள் வரிகளாக இணைகிற இந்த நாளில் உறவினர்கள் வாழ்த்த, நண்பர்கள் வாழ்த்த, வாழ்க்கை துணைநல எதிர்ப்பு என்ற தளத்தில் இப்போது மணமகள் தன் உறுதிமொழியை சீர்திருத்த திருமணங்களில் கூட தலைமை ஏற்பவர் அதை படிக்க, அதை பெண் படிக்க, ஆண் படிக்கத்தான் மணவிழாவில் பார்த்திருப்பீர்கள். ஆனால் இந்த மணவிழாவில் அவர்கள் மருத்துவ பட்டம் படித்த மணமக்கள். எனவே அவர்களே அந்த உறுதிமொழியை படித்து நம்மிடம் தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்க முதலில் மணமகள் தன்னுடைய வாழ்க்கை துணை ஏற்பை படிக்க இருக்கிறார். முனைவர் வி. பழனிவேல் PhD கல்லூரி மருத்துவர், தெய்வத் திரு எஸ். ஹேமலதா தலைமை ஆசிரியர் ஓய்வு, கடலூர் இணையன் மகளாகிய நான், தெய்வத் திரு எம். ராமகிருஷ்ணன் கடலூர், மலர்கொடி இளைய மகன் மருத்துவர் ஆர். பிரவீன் ஆகிய தங்களை பெரியோர் முன்னிலையில் விசுவாச ஆண்டு 2025 சித்திரை திங்கள் 10ஆம் நாள் புதன்கிழமையான இன்று இல்வாழ்க்கையை இணையாக முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறேன். வாழ்வின் அனைத்து நிலைகளும் இணையாகவும் துணையாகவும் ஒன்றுபட்டு உடன் வருவேன் என்று உளமாற உறுதியளிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தெய்வத்திரு எம். ராமகிருஷ்ணன் MA CA ஓய்வு, கடலூர். திருமதி ஆர். மலர்கொடியினரின் மகனாகிய நான், முனைவர் வி. பழனிவேல் PhD கல்லூரி முதல்வர், தெய்வத்திரு எஸ். ஹேமலதா தலைமை ஆசிரியர் ஓய்வு. இவர் இணையரின் மகள் மருத்துவர் பி. ஷைலதா ஆகிய தங்களை பெரியோர் முன்னிலையில் விசுவாச ஆண்டு 2025 சித்திரை திங்கள் 10ஆம் நாள் புதன்கிழமையான இன்று இல்வாழ்க்கையினர் இணையராக முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறேன். வாழ்வின் அனைத்து நிலைகளிலும் இணையாகவும் துணையாகவும் ஒன்றுபட்டு உடன் வருவேன் என உளமாற உறுதி கொடுக்கிறேன். உறுதிமொழி ஏற்ற மணமக்கள் நலமும் வளமும் பெற்று வள்ளுவம் செழிக்க வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி, இப்போது நம் உறவு மகளிர் மங்களம் தர அதை மணமகள் மகிழ அணிவிக்க நாம் மணமக்கள் என்று சொல்லுவேன், நீங்கள் வாழ்க என்று சொல்ல வேண்டும்.
சரி. முன்னாடியே கொடுத்து அப்படியே பாஸ் பண்ணிடுவீங்களா? தம்பி பார்த்து பாக்க. அனைவருக்கும் அன்பான மனமகிழ்ச்சி வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். இத்தகைய மனவிழாக்கள் இன்றைக்கு ஒரே நாளில் 5 திருமணங்கள் 6 திருமணங்கள் என்று கலந்து கொள்ள வேண்டிய நெருக்கடி இருக்கின்ற சூழலில் ஒரு 10 நிமிடத்திற்குள்ளாக ஒரு மனவிழா நடந்து முடிகிறது என்பது அவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள், உயிரை நீட்டுகிறார்கள், உயிர்களை நீட்டி தருகிறார்கள் என்ற மருத்துவர்கள் வாழ்க்கையில் நமக்கு வழிகாட்டுதலையும் செய்கிறார்கள் என்ற இந்த மனவிழா என்பது உலக தமிழர்களுக்கு எடுத்து காட்டுகிற ஒரு உயரிய தமிழ் விழாவாக இது நடந்து கொண்டிருக்கிறது. இவர்களுடைய வாழ்க்கை இன்னும் இன்னும் சிறந்து செழிக்க நட்புகள் உறுதுணையாக, உறவுகள் நிழற்குடையாக அமைந்து இந்த மணமக்களை நீண்ட நெடுங்காலம் நலமோடும் வளமோடும் வாழ்வதற்கு நம் அனைவருடைய வாழ்த்தும் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக சென்று சேரட்டும் என்று சொல்லி, இந்த மணவிழாவிற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மணவிழா மேடையில் பார்த்தால் அந்தந்த மணமகன் மணமகளுக்கு வேண்டிய உறவினர்கள் மட்டுமே மேடையில் இருப்பார்கள். ஆனால் இன்றைய மணவிழாக்கள் நடைபெறுகிற மேடைகளில் மட்டுமல்ல, மணவிழாவிற்கு வருகிற அந்த மக்களுடைய எண்ணிக்கையிலும் மணமகனுக்கும் மணமகளுக்குமான நண்பர்களே அதிகமாக வருகிறார்கள் என்ற ஒரு வாழ்வியல் மாற்றம் தந்தை பெரியார் அவர்களாலும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களாலும் நேற்று பிறந்த லெனின் போன்ற பொது உடைமை சிந்தனையாளர்களாலும் இத்தகைய சீர்திருத்த திருமணங்கள் தமிழ்நாட்டில் மிக சிறந்து செழிக்கிறது. குறிப்பாக தந்தை பெரியாரின் அயராத உழைப்பால் இத்தகைய மனமாற்றங்களும் மணவிழா நிகழ்வு மாற்றங்களும் நடந்து கொண்டிருக்கிற இந்த தமிழ்நாட்டில் இந்த மணமக்கள் இன்னும் இன்னும் பல உயிர்களை நீட்டித்து கொடுத்து மணமக்களுக்கான வாழ்வியல் அழகுகளையும் இவர்கள் தங்களுடைய வாழ்வால் திருக்குறளுக்கு பொழிப்புரை வாழ்வுரை எழுதுபவர்களாக வளர்ந்து செழிக்க வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. என்றும் உங்கள் அறிவுமதி. நன்றி. இந்த மணவிழாவை மிக சிறப்போடும் தமிழ் முறைப்படியும் நடத்தி கொடுத்த அண்ணன் அறிவுமதி அவர்களுக்கும் இந்த விழாவை உங்களுடைய பல்வேறு சூழல்களுக்கு இடையேயும்
தமிழர் திருமணம் மணமகன் அறிவுமதி அவர்களுக்கு அறிவுமதி அண்ணனுக்கு பொன்னாடை போட்டு செய்யப்படுகிறார். தமிழர் திருமணம் நடைபெற்றது. கவிஞர் அறிவுமதி ஐயா அவர்கள் சிறந்த முறையில் தமிழர் திருவிழாவை நடத்தினார்கள். மணமக்கள் நன்றி கூறுகிறார்கள். இன்று கொடிகாடு ஜெயபால் பிறந்த நாளை தலைவர் அவர்கள் நாம் தமிழில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவருக்கு நினைவு பல எண்ணிக்கையில் நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். வெள்ளி அணை அத்தகைய பிறந்த நாளினுடைய வாழ்த்து பாடல் நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் என்ற பாடலை தமிழர் திருமணம் சிறப்பாக நடந்து முடிந்தது. நிறைவேறியது. என்பதை உங்களுக்கு கவிஞர் அறிவுமதி அவர்கள் தலைமையில் சீரோடு சிறப்பு நடைபெற்றது. உங்கள் ஒவ்வொரு இல்லத்திலும் இப்படியான சுயமரியாதை திருமணம் தமிழர் திருமணம் நடைபெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.